இப்போ இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸை எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுது சார்? நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கண்ட்ரிங்க, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட் தராங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அமெரிக்கா ஆல்மோஸ்ட் வந்து 60% ஆஃப் பிஸ்னஸ் நமக்கு அங்கே தான் வருது, ஐடி பிஸ்னஸ் வருதுங்க. ஓகே, அமெரிக்கா இப்போ எக்கானமி வைஸ் கொலாப்ஸே ஆயிடுச்சுங்க. ஒரு நாளைக்கு $2-3 பில்லியன் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த வாருக்குங்க. அப்போ இந்த ஆயில் பிரைசஸ் இந்த லே ஆஃப் எந்த அளவுக்கு இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? துபாயிலிருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னு இப்போ வருமா? ஃபோன் எடுப்பானா? டவர் இருக்கு அவனுக்கு. இஸ்ரேலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு வச்சுக்கலாம். இஸ்ரேலில் எவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனி இன்ஃபோசிஸ் இஸ்ரேலில் இருக்கே, அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க சார். அப்போ இந்த 2026 இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேஃபான ஜாபாக இருக்குமா சார்? கம்ப்யூட்டர் எப்போ அழியுதோ அப்போ ஐடி அழிஞ்சிடும் தம்பி, சரிங்களா? எப்போ மொபைல் அழியுதோ அப்போ அழிஞ்சிடும். இன்ஸ்டாகிராம் எப்போ எழுத்து போடுறாங்களோ அப்போ வந்து ஐடி அழியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஒன்றும் ஆகாது தம்பி. இப்போது ஆல்ரெடி ஐடியில் இருக்கவங்க இருக்காங்கல்ல சார், அவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணால் அவங்களோட ஜாபை பாதுகாத்துக்கலாம்? படித்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி, இன்டர்ன்ஷிப் பண்ணி, ப்ராஜெக்ட் பண்ணி, இன்டர்வியூக்கு பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு, ஏடிஎஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணிவிட்டு, ஜாபை சர்ச் பண்ணி செட்டில் ஆகிடும். இப்போ நியூஸை ஓப்பன் பண்ணாலே ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து டோல் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் போயிட்டே இருக்கு. இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபீல்டை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நமக்கு முக்கியம் எது? ஐடி ஃபீல்ட். ஸோ அந்த ஐடி ஃபீல்டில் இது எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொன்றத்தையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ அந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்குங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாப் லாஸுங்க. ஐடி மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே வந்து நிறைய பேருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு, நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு இறக்கம் இருந்தால் ஒரு ஏற்றம் இருக்குங்க. அதனால் பேனிக் ஆகாது. இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பேனிக் ஆகாதீங்க. ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் பெட்டரான பொசிஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எல்லா நேரங்களையுமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் வருங்க. ஆனால் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப வேகமாக இருக்கும். தங்க ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி, இப்படி இறங்கிட்டே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கா. இந்த வார் நிற்கிற அடுத்த டப்புன்னு ஏறுங்க மேலே. புரியுதுங்களா? ஓகேவா? 100 ரூபா, 50 ரூபா, 150 ரூபா குறைஞ்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏறுறது 1000, 1500 ஏறுங்க. அந்த மாதிரி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதே மாதிரி தான் இருக்குங்க. பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆகாதீங்க, நம்பிக்கையோடு போராடுங்க. உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் தம்பி. நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட நேம் கார்த்தி. 2018 பிகாம் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கால் சென்டரில் ஒர்க் பண்ணி 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஐடியில் போகணும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியால் பேச இருக்காரு. அவரோட ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. என்னோட பேர் கார்த்திக். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆரணி. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் கோர் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த வேலை பல காரணங்கள் எனக்கு பிடிக்காதால நான் நின்ட்டேன். அப்புறம் வந்து வேற வேலை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக வெங்கட் சார் மீட் பண்ணேன். வந்து சஜஸ்ட் பண்ணாரு, டெவலப்பர் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லைனா வந்து நிறைய ஏர் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதில் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் எங்ககிட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் மேலே கொடுத்துருக்கேன். அதில் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் இப்போ இந்த ஆயில் பிரைசஸ்லாம் ஏறிக்கிட்டு? ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க. மிடில் ஈஸ்ட்டில் இப்போ இருக்கிற வந்து ஒரு டென்ஷன். சரிங்களா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்க வாருங்க. ஈரான் வந்து 2 பேர் மட்டும் அடிச்சிட்டு இருந்தாங்க. போன ஒரு 12 நாள் யுத்தம் வந்துச்சுங்க. அப்போ இந்த இம்பாக்டே இல்லை. நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். எங்கேயோ சண்டை நடக்குதுப்பா, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டுக்கு இருந்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு வச்சுங்களேன், இவன் ஈரான் என்ன பண்ணிட்டானா வந்து அமெரிக்க பேஸ்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது சுற்றி இருக்கிற ஒரு 13 கண்ட்ரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து வர ஆயில் எல்லாமே குறைஞ்சிச்சுங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்கிற இடம், அந்த வழியாக தான் வந்து நமக்கு ஆயில் வந்துட்டுருக்கு. அது தடுக்கப்பட்டதுனால வந்து பிரச்சனைகள் தான். சரி அண்ணா, நீங்கள் கேட்கலாம், ஆனால் ரஷ்யாவிலேருந்து வருது என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்புக்கு கொஞ்சமாக இந்தியாவுக்கு போதும், அவ்வளோதான் அவனால் பண்ண முடியும். வெனிசுலாலேருந்து வருது எல்லாமே வந்து அமெரிக்காலேயே உருவாகிற ஆயில் அவனே பயன்படுத்திக்கிறான். இப்போ அந்தந்த நாடுகள், இப்போ சைனா அவனுக்கு உருவாக்கிக்கிறாங்க. அது எக்ஸஸாக வந்து ஈரான்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே, பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே அவனுக்கான ஆயில் அவன் பயன்படுத்திக்கிறான தவிர வந்து வெளியில் கொடுக்க முடியல. கொடுத்தாலும் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆயில் மட்டுமே விற்று சம்பாதிக்கிற வாழ்கிற நாடுகள் சிலது இருக்குங்க. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற UAE, சவுதி அரேபியாங்க, கத்தாருங்க, பஹ்ரைனுங்க, ஈரான், இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஓகே. இந்த கண்ட்ரி எல்லாம் அவனோட ஒரே ஒரு தொழில், அவன் ஆயிலை விற்று தான் வாழணுமே இருக்குங்க. அந்த மாதிரி கண்ட்ரிஸ்னு ஒரு ஆயில் தான் நமக்கு வேணுங்க. ஸோ இதை தடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இம்பாக்ட் இருக்குங்க. இது இப்போ இருக்கிற இம்பாக்ட் நடக்காதுங்க. இதில் எல்லாருமே யோசிக்கிறது, ஐயோ ஹார்மோஸ் அங்கேருந்து நமக்கு கப்பல்லேருந்து வரலன்னு மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இது சாதாரணமாக முடியாதுங்க இந்த பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா,
அந்த கப்பலில் இருக்கிறதெல்லாம் வந்து சேர்ந்த பின்னாடி இவங்க தீர்ந்துடும். அப்புறம் அங்கே உருவாக்குறதுக்கான விஷயம் ஆப்ஷன் இல்லையே, அங்கே உருவாக்குறத அடிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனையும் அங்கே தான் இருக்குங்க. அவன் கத்தார் என்ன சொல்லிட்டான்னா வந்து இப்போ டேமேஜ் ஆனதை பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் ஆகுமா ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவு ஒரு இம்பாக்ட் காத்துட்ருக்குங்க. இது வந்து லாங் டேர்மில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமி இஷ்யூ வரப்போகுதுங்க. அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லும்போதே பயமாக இருக்குது. நான் ஒரு டேட்டா இன்சைட்டை பற்றி சொல்கிறேங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியுங்க. சரி, மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா, இந்த பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் மட்டுமே வந்து 5-15% வந்து ஆயிலோட ரேட் ஏறி இருக்குங்க. பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து 50% வரைக்குமே ஏறிடுச்சுங்க. இந்தியாவில் மட்டும் இன்னும் ஏற்றாமல் இருக்காங்க. இப்போ எலெக்ஷனால் இருக்கலாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்கிறேன்னா 2025 2026 மட்டும் ஒரு நாளைக்கு 102லேருந்து 103 மில்லியன் பேரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து அங்கே மிடில் ஈஸ்ட்லேருந்து வருது நமக்கு. இது அடிப்படும் போது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அது தானே இருக்கும். சரி சார், அப்போ இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது குளோபல் எக்கனாமியை எப்படி சார் அஃபெக்ட் பண்ணுது? கண்டிப்பாக இது வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து இந்த இப்போ ஃபியூவல்ஸ் வந்து லைக் இன்டர் ரிலேட்டட் தானே. இப்போ ஆக்சுவலாக வந்து கடைக்கோடியில் எங்கேயோ ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த பெட்ரோல் ரேட் ஏறிட்டோம். அந்த கிராமத்துலேருந்து எனக்கு ஒரு காய்கறி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாரியில் வருது வச்சுக்கலாம், லாரியோட சார்ஜ் அதை கொண்டு வந்து கடையில் வைப்போம். அப்போ வந்து கடையில் வச்சுக்கும்போது அந்த சார்ஜ் ஏறும். ஓகேவா, அதை நம்ம அங்கேருந்து எல்லோரும் வெவ்வேறு இடத்துக்கு கொண்டு வரும்போது அதுக்கான சார்ஜுன்னு பெட்ரோல் ரேட்டு ஏறிச்சுன்னா உனக்கு இருக்கிற எல்லா கமோடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே ரேட் ஏற ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எக்கானமி வாஷ் அவுட் ஆகிடுங்க. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 100 ரூபா இருக்கிறது 110 ரூபாயாக மாறுதுன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 0.3லேருந்து 0.5% ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இது மூலமாக வந்து எல்லா எனர்ஜி ப்ரைஸஸ் எல்லா ப்ராடக்ட் ப்ரைஸும் ஏறும்போது மொத்தமாக குளோபல் ஜிடிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே அடுத்தடுத்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் சொல்லலாம். ஒன்றால் இன்னொன்று அடுத்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்கானமி டவுன் ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகுங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது வந்து ரெசஷன் அதிகமாகும். இந்த மாதிரி எல்லாமே இம்பாக்ட் ஆகும் ஒரு சின்ன இம்பாக்டால். ஓகே, சரி சார், இப்போ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ்க்கு வந்துடலாம். இப்போ இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிஸை எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுது சார்? அஃபெக்ட் பண்ணாதுங்க. அதாவது தம்பி, இது வந்து ஒரு டைரக்ட் இம்பாக்ட் கிடையாதுங்க. ஓகேவா, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்குது. எப்படி ஆனான்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இன்ஃப்ளேஷன் ரெசஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லே ஆஃப்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கும். ஐடியை பற்றி நம்ம பேச வேண்டாங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஃபீல்டும் அவ்வளோ ஊற்றிச்சிங்க, எல்லாத்துக்கும் அடி விழும். ஓகே, ஒரு மிகப்பெரிய ரெசஷன் நடக்குங்க. ஓகேவா, அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கண்ட்ரிங்க, எல்லா வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட் தராங்க, நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அமெரிக்கா ஆல்மோஸ்ட் வந்து 60% ஆஃப் தி பிஸ்னஸ் நமக்கு அங்கே தான் வருது, ஐடி பிஸ்னஸ் வருதுங்க. ஓகே, அமெரிக்கா இப்போ எக்கானமி வைஸ் கொலாப்ஸே ஆயிடுச்சுங்க. எத்தனையோ பில்லியன் டாலர்ஸை வந்து அவன் செலவு பண்ண, ஒரு நாளைக்கு 2-3 பில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கான் அந்த வாருக்குங்க. வாருக்கு சண்டை போகிறதுக்கு செலவு பண்ணுறது விடுங்க, அடிப்பட்டதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பில்டிங் அஃபெக்டாக இருக்குது. அதான் நான் திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அமெரிக்காக்கே 5 வருஷத்துக்கு மேலே ஆகுமாங்க அந்த 13 கண்ட்ரியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. புரியுதுங்களா? ஓகேவா, 5 வருஷத்தில் வந்து என்ன நம்ம பட்டினியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அமெரிக்காவிலேருந்து வர ப்ராஜெக்ட் குறையும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இதனால் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பேனிக்கில் தான் இருக்கான். World War 3 வருமான்ட்டு வராது, கடவுள் புண்ணியத்தில் வராதுங்க. பட் ஸ்டில் சொல்கிறேங்க, இப்போ அங்கேயுமே ஒரு பயங்கரமான ஒரு எக்கானமி ஸ்லோடவுன் போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து கத்தாருங்க இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்லேருந்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஏன் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. அவன் ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 6 வருஷம் ரெக்கவர் ஆகிறதுக்கேங்க, ரெக்கவர் ஆனதுக்கு பின்னாடி தான் எல்லாமே நடக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோ டவுன் இருக்குங்க. ஓகேவா, இதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இப்போ அமேசானோட க்ளவுட் சர்வர்லாம் உருவாக்குவாங்க, அது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க, வெப்சைட் தயாரிப்பாங்க, டேட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி கொண்டு வருவாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய லெவலில் வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனை. நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இப்போ பேனிக் ஆகாதீங்க. இப்போ ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை, பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜுங்க. அதனால் பயப்பட தேவையில்லைங்க. பட் ஆனால் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். ஓகே சார். சார், நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்லேயே வந்து இந்த லே ஆஃப் பற்றி மென்ஷன் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த ஆயில் பிரைசஸ் இந்த லே ஆஃபை எந்த அளவுக்கு இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கு? கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கம்பெனியை எடுத்துக்கலாமே. நம்ம கம்பெனி வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ப்ராஜெக்ட் அமெரிக்காவிலேருந்து வருமா வராதா, சரி இப்போ கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம், அதனால் வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருப்பேன். ஓகே, அமெரிக்காக்காரன் வந்து எக்கானமி கம்மியாக காசு கொடுக்க முடியானுவான். அவன் காசு கொடுக்காம என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது. இப்போ பிரச்சனை வந்து கம்பெனியை குறை சொல்லாதீங்க, கம்பெனிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங்.
இந்த சுச்சுவேஷனில். ஏன்னா இப்போது சிம்பிளாக யோசிங்க, துபாயிலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னு இப்போ வருமா? ஃபோன் எடுப்பானா? டவர் இருக்கா அவனுக்கு? இஸ்ரேலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு வச்சுக்கலாம். இஸ்ரேலில் எவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனி, நம்ம இந்தியன் கம்பெனி, இன்ஃபோசிஸ் இஸ்ரேலில் இருக்கே. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். இப்போது பிரச்சனை என்னென்னா வந்துங்க, இங்கே பாருங்கள், ஐடி ஃபீல்ட் டவுன் ஆகலைன்றலாம் யோசிக்காதீங்க. இப்போ பிரச்சனை என்ன வந்து கிளைண்ட்டுங்க, அந்த வெளிநாட்டுக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த பணம் வரலன்னா ஐடி கம்பெனியில் கொடுக்க முடியல சம்பளத்தை. நீ கொடுக்காம 6 மாதம் இருப்பியா? இருக்க மாட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி என்ன பண்ணுவான்னா வந்து கொஞ்சம் பேர் லே ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனால் சம்பளம் கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் தான், அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால தாங்க ப்ராஜெக்டே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ப்ராஜெக்டே வரலன்னு இருக்கும். அதனால் பண்ணுவோம். ஆனால் ப்ராஜெக்ட் வரும்போது திரும்ப அள்ளி எடுத்துப்போம். ஓகே, சரிங்களா? ஓகேவா? அதனால் வந்து இப்போது ஒரு லே ஆஃப் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னொரு விஷயம் ஏஐங்க. இந்த ரிப்பீட்டடாக வந்து இந்த அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அவங்கள எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேங்கிங் செக்டாருங்க, இந்த பிபிஓ செக்டாருங்க, நான் ஐடியில் இருக்கிறவங்க, இந்த டேட்டா என்ட்ரி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுதுங்க. ஓகேவா? இவங்க எல்லாமே இந்த ஏஐயால் ஒரு இம்பாக்ட் வருங்க. ஓகேவா? ஸோ ஏஐ ஒரு பக்கம் இந்த வாராலையும் இப்போ ஒரு ஸ்லோ டவுன் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் பயப்பட தேவையில்லை. நான் இப்போ கேட்க போகிற கொஷனுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக பார்த்துடலாம் சார். என்னென்ன ஐடி ஜாப்ஸ்லாம் இதனால் பெருசாக அஃபெக்ட் ஆகும் சார்? இதனால் வந்து எல்லா ஜாப்புமே அஃபெக்ட் ஆகுங்க. ஆல்ரெடி வந்து சில ஜாப்ஸ்லாம் வந்து வேனிஷ் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு வேனிஷ் ஆகிருக்கிறது இந்த சாஃப்ட்வேர், இடிஎல் டெஸ்டிங், அந்த மாதிரி ஏரியா வேனிஷ். ரெண்டாவது கிராஃபிக் டிசைனிங், இந்த வீடியோ எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து லைக் பிக்சர் டிசைன்ஸ்லாம் இருக்குங்களா, அவங்க வேனிஷ். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா என்ட்ரி, இந்த டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒர்க்கு, டாக்குமெண்டேஷனுங்க, ஆர்டிகல் ரைட்டிங், ஸோ இது எல்லாமே வாஷ் அவுட்டுங்க. இப்போயே வேர்ட் ப்ரெஸ்ல போன வாரம் ஒரு பிளகின் வந்துருக்கு தெரியுங்களா? என்னன்னா வந்து ஏஐ பிளாக் அதுவே எழுதிடும். எழுதி அது ஹியூமனைஸ் பண்ணி அதுவே எஸ்இஓ பண்ணி கொடுத்துருது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே மெட்டா டேக்ல எல்லாமே ஆட் பண்ணி ஆர்டிகல் அதுவே போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு என்ன ஆர்டிகல் வேணும்னு சொன்னால் போதும், அதுவே பார்த்துக்கோ எல்லாமே அப்படின்னா ஒரு ஆர்டிகல் எழுதுறவங்க யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சுங்க. வாருக்கு முன்னாடி ஆயிடுச்சுங்க. இப்போ 0 ஆகிடும். அதனால் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த இடிஎல் டெஸ்டிங் மாதிரி இருக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ஐடி இந்த பிபிஓ செக்டர்ஸில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் மே ஜூன் தாண்டாதுங்க வேலை, அதுக்குள்ளே துரத்திடுவாங்க. அதனால் வந்து சீக்கிரம் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி, ஓகேவா, எதையாவது படித்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி ஒரு சேஃபான பொசிஷனில் போய் உட்காந்துருங்க. இப்போது ஆல்ரெடி ஐடியில் இருக்கவங்க இருக்காங்கல்ல சார், அவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணால் அவங்களோட ஜாபை பாதுகாத்துக்கலாம்? ரொம்ப சிம்பிள் தம்பி. இப்போ எனக்கு இந்த வேலை இருக்குது, வேலை இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்கும்பான்னு இருக்காதீங்க. ஐடி ஃபீல்டுக்கு நான் பேசலை. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இப்போ டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகலன்னா துரத்தி விட்ருவாங்க. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஹார்டாக பேசணுன்ட்டு துரத்திடுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீல்டுலேயோ இல்லை உங்கள் ஃபீல்டு இல்லாமல் வேறு ஃபீல்டுலேயோ எங்கே நல்ல க்ரோத் இருக்குது, எங்கே டெக்னாலஜி இருக்குன்றதை கண்டுபிடிங்க. அதில் ரிசர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ரிசர்ச் பண்ணிவிட்டு சரியான கைடன்ஸுங்க, நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற எங்களை மாதிரி பீப்புள் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்குங்க. கால் பண்ணு, நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட கைட் பண்ணுறதுக்கு. ஓகே, கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட அதை படித்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஏடிஎஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணிவிட்டு ஜாபை சர்ச் பண்ணி செட்டில் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஆனால் இப்போதைக்கு சேஃப்னா இந்த வாரம் சேஃப், அடுத்த வாரம் வேலை இருக்குமான்னு தெரியாது. ஓகேவா? அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் இப்போ நடக்கிறதுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சார், அப்போது இந்த 2026 இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேஃபான ஜாபாக இருக்குமா சார்? சரி, இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் எப்போ அழியுதோ அப்போ ஐடி அழிஞ்சிடும் தம்பி. சரிங்களா? எப்போ மொபைல் அழியுதோ அப்போ அழிஞ்சிடும். இன்ஸ்டாகிராம் எப்போ எழுத்து போடுறாங்களோ அப்போ வந்து ஐடி அழியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஒன்றும் ஆகாது தம்பி. சரி, ஐடியோட க்ரோத் வந்து ஒவ்வொரு நாளுமே அதிகமாகிட்டு தான் இருக்குங்க. என்ன இந்த ஏஐயை வச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னு சொல்ல காமெடி பண்ணிருப்பானுங்க பைத்தியக்காரங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏஐயை வச்சு இன்னும் நீ பெட்டராக பண்ண கற்றுக்கோ. ஏஐயால் உன் வேலை போயிடுச்சுன்னு நினைக்காத. ஓகே, அப்படி நினச்சினா உன் வேலை போயிடும். அப்படி இருக்காதீங்க. அந்த ஏஐ வச்சு இன்னும் பெட்டராக என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும், இன்னும் பெஸ்ட்டாக எஃபெக்டிவாக கம்பெனிக்கு எப்படி பண்ண முடியும் திங்க் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்க பாருங்கள். சரி, ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணும்போது சர்வைவல்றது ஒரு விஷயமாகவே இருக்காதுங்க. ஓகேவா? அதனால் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஐடி ஃபீல்டு, என் பேரனும் இதே டைலாக் சொல்லுவான், வந்து இதே மாதிரி யூடியூப் வீடியோவில் உட்காந்துக்கிட்டுங்க, ஐடி ஃபீல்டு அழியாதுன்னு. ஒன்றுமே ஆகாதுங்க தம்பி. எந்த ஃபீல்டுமே அழிஞ்சுதான் சரித்திரமே கிடையாதுங்க. ஐடி தான் எல்லாத்தையும் ட்ரிவன் பண்ணுதுங்க. ஒவ்வொரு புது டெக்னாலஜி வரும்போதும் இதனால் எல்லாமே போய்டும் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் அது கூட சேர்ந்து எல்லாரும் அடாப்ட் ஆகி போகலாம். 2000 வருஷத்தில் நான் காலேஜ் படிக்கும் போது இதே டைலாக் தான் சொன்னானுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸா வேலைலாம் கூகுள்னு ஒன்று வருதான், அதுவே எல்லாம் கொடுத்துருதான், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டான். கூகுளை வச்சு தான் நம்ம பண்ணோம். புரியுதுங்களா? ஓகேவா? ரோபோட்னு வருதான், ரோபோட்டே எல்லாம் பண்ணிட்டு தான் நமக்குலாம் வேலைக்கிறான். ரோபோட்டை வச்சுட்டு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணோம்.
அந்த மாதிரி ஏஐ வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ண போகிறோங்க. அதனால் பயப்பட தேவையில்லைங்க. நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர்ஸுங்க, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். ஸோ இப்போ நம்ம பார்த்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆன்சராக பார்க்கலாம் வாங்க. ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஐடி ஜாப்ஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டேரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எக்கனாமியோட ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஐடி ஜாப்ஸையும் ஒரு வகையில் அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஐடி லே ஆஃப் வருமா? இது லாங் டைம் ரெசஷனாக போக போகுது அப்படின்னா தான் இந்த ஐடி லே ஆஃப் பற்றிலாம் நம்ம யோசிக்கணும். மற்றபடி இன்னும் ஐடி லே ஆஃப்க்கான இது வந்து சிம்டம்ஸ் வந்து இதுக்கு தெரியல, ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்க்காக தெரியல. ஆயில் பிரைஸ் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கிளைண்ட் கம்பெனிஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஐடி பட்ஜெட்டை கட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாக வரும். அட் த சேம் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வரல அப்படின்னும் போது சேலரிஸ் கொடுக்க முடியாமல் போகும். ஐடி கம்பெனிஸ் ஏன் ஆயில் ப்ரைஸை இன்டெரக்டாக டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து ஏர்லைன்ஸு, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போனா அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே இது அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை ப்ராஜெக்ட்ஸில் தான் காட்டுவாங்க. ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இமீடியட் லே ஆஃப் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இல்லைங்க, கண்டிப்பாக இது வந்து நிறைய மாதம் எடுத்துக்கும். எக்கனாமிக் ப்ரெஷர் அதிகமாக தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு இதனால் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹையரிங் ஸ்லோ ஆகுது அப்படின்னும் போது அது ஃப்ரெஷர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். ஐடி கம்பெனிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணும் இதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ காஸ்ட் கட்டிங் தான் ஃபஸ்ட் இங்கே பிளேஸ் ஆகும். காஸ்ட் கட்டிங் பண்ணும்போதே ஹையரிங் ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா புதுசாக ஆள் எடுத்தால் நிறைய சேலரிஸ் வெளியே போகும். ஆயில் ப்ரைஸ் சடனாக ட்ராப் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்கனாமி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஐடியோட ஹையரிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு பாசிட்டிவாக தான் முடியும். 2026 ஐடி லே ஆஃப் சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த குளோபல் எக்கனாமி வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். ஜஸ்ட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இதுக்கு இம்பாக்டாக இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.